கடந்த 2 வாரமா நம்ம Facebookல பார்த்தோம் அப்படின்னா, சில பிரபலங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்து சேர்றதுனால, ஏதோ சில பேர் வந்து இஸ்லாத்துக்கே ஒரு பெருமை, அது மூலமா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்து சேர்றதா வந்து சில தகவல்களை பரப்புறாங்க. அவங்களா அதை ஒத்துக்கிட்டு சொன்னாலே நம்ம வந்து இதெல்லாம் அவதூறுல பரப்புற குற்றத்துக்கு சமமாகும் தான் நம்மளுடைய கருத்தா இருக்கும். பட் அவங்க என்ன சொல்ற ஆதாரம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு துவா செஞ்சதாகவும், அது மூலமா உமர் ரலியல்லாஹு வந்து இஸ்லாத்தை சேர்ந்ததாகவும், உமர் ரலியல்லாஹு சேர்ந்ததுனால அது மூலமா பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இஸ்லாத்துல சேர்ந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு பிரபலம் சேர்ந்ததுனால பல பேர் வந்தாங்கல்ல, ஏன் அதை இது ஆதாரம் வைக்க கூடாதா அப்படிங்கிற சில பேர் வந்து ஒரு வாதமா எடுத்து வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது. அதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. அதாவது பிரபலங்கள் வந்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்பதை ஒரு பெரிய நியூஸாக போட்டு பரப்புகிறார்கள். பரப்பினால் அது வந்து ஏங்க இப்படி தனி மனிதரை முக்கியத்துவம் படுத்துகிறீர்கள் என்று கேட்டால், ரசூலுல்லாஹ் காலத்திலேயே உமர் ரலியல்லாஹு வரணும்னு ரசூல் ஆசைப்பட்டார்கள். அவர் வந்த பிறகு நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அதனால் அந்த அடிப்படையில் இது வந்து தவறு இல்லை என்று சொல்கிறார்கள்னு கேட்குறாங்க. அது வந்து அது உண்மையான விஷயந்தான். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இந்த உமர் ரலியல்லாஹுடைய சம்பவம் தான் பொய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஒரு துவாவெல்லாம் செஞ்சது கிடையாது. உமரையோ அபூஜைகளையோ எனக்கு தந்துரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக சொல்வது ஆதாரமற்ற ஒரு செய்தி. அதே நேரத்தில் வந்து சில பிரமுகர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால் ஈர்க்கப்பட்டு இன்னும் பல பேர் நினைஞ்சிருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு பிரமுகருங்கும் போது நிறைய பேர் கவனிப்பாங்க. அந்த கவனிக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்துக்கு வரும். அப்துல்லா இப்னு சலாம் என்கிற ஒருத்தர் வந்த பிறகு நிறைய யூதர்கள் வந்து நினைஞ்சாங்க இஸ்லாத்தை நோக்கி, அந்த பாதிரியார்களாக இருந்தவங்கள்லாம் நோக்கி வந்தார்கள். அப்படி ஒருத்தர் வரக்கூடிய நேரத்தில் அதனால் வந்து தாவாவுக்கு பயன் இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து மக்கள்கிட்ட செய்தி கொண்டு போகிறது எந்த வகையிலும் தப்பு இல்லை. சில பேர் வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். சில முக்கியமான ஆளுக்கு, ஃபேமஸான ஒரு ஆளுக்கு வரும்பொழுது ஹியாருக்கும் பில் ஜாஹிலியத்தி ஹியாருக்கும் பில் இஸ்லாம், அதாவது ஜாஹிலியாக்கள் காலத்தில் சிறந்தவராக இருந்திருப்பீர்களே, ஆனால் இஸ்லாத்தில் வந்து உங்களை சிறந்தவரை நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஜாஹிலியா காலத்தில் பெரிய பெரிய லீடராக வர்றாரு, வந்து இங்கே வந்து சாதாரணமாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை வந்து அதுக்கு தகுந்த ஒரு மரியாதையோடு நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு மரியாதை கொடுக்குறது இல்லை. முதசபில் நிப்பாட்டுறது அப்படிலாம் கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு ஆளாக என்ன ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வது, அந்த மாதிரிலாம் கொடுக்கலான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மதீனாவுக்கு போன புதுசில் சாதுங்கிற ஒரு தலைமையில் அன்சாரிகள்லாம் இருந்தாங்க. அவருடைய தலைமைக்கு ரசூல் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. உங்களுடைய தலைவருடைய போங்க, உங்களுடைய தலைவர் வரவேறுங்க, கூமுயிலா செய்திக்கும், இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களின் தலைவராக இருந்தவரை ஒரு தலைவர் என்கிற கண்ணியத்தோடு நடத்தி இருக்கிறார்கள். அதனால் வந்து சாதாரணமாக ஒருவர் வருவதற்கும், ஏன்னா மக்கள் வந்து இஸ்லாத்தை விளங்கி புரிந்து ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பலவித காரணங்களால் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு காலத்தில் தீண்டாமை இல்லைங்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அல்லாவும் தெரியாது அவங்களுக்கு, ரசூலும் மறுமையும் தெரியாது, தீண்டாமை இல்லை அனந்தமையாக இருக்கிறாங்கன்னு வந்தாங்க. வந்து அவங்களுடைய ஜெனரேஷன் சந்ததிகள் வந்து இஸ்லாத்தின் பக்கம் முழுமையாக மாறிட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பிற குழுக்களெல்லாம் எப்படிலாம் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால், முகமதுகிட்ட போங்கப்பா நிறைய கணக்கு வழக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாரு. ஒருத்தர் வந்து கேட்பார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆடு மாடெலாம் நிறைய கொடுத்துருவாங்க. அவர் போய் தன்னுடைய கூட்டத்தார்ட்ட என்ன சொல்லுவார், அஸ்லிமும் நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் சேருங்க, முகமது வந்து வறுமைக்கு அஞ்சாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, யார் முன்னால் அள்ளி கொடுக்குறாரு, அவருடைய சமுதாயத்தில் ஒரு ஆளை நம்ம ஆகிட்டோம்னு சொன்னால் நிறைய வாரி வாரி வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டத்தை இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாங்க, வர்றாங்க. அப்போ இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் வந்து இறைவன்டா யாருன்னு விளங்கி, மறுமைண்டா என்னென்னு விளங்கி, எல்லா மார்க்கத்தையும் கம்பேர் பண்ணி அப்படி வரக்கூடியவர்கள் வந்து ரொம்ப ஒரு அரிதாக குறைந்த எண்ணிக்கையில் இருப்பார்கள். மற்றவங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சம்பவம், சில பேர் வந்து ஒரு கனவு கண்டுலாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, பிறகு அதெல்லாம் மாற்றி தவறாக திருந்தி கொண்டார்கள். அப்படிப்பட்டு நான் பார்த்துருக்குறேன். தர்காவுக்கு போயிட்டு இஸ்லாத்துக்கு வந்தார்கள்லாம் இருக்கிறது. தர்காவுக்கு போயிட்டு நோய் குணமாச்சு அதனால் நான் இஸ்லாத்துக்கு வரேன்ட்டு வந்து, ஆகா தப்புல பண்ணிவிட்டேன், தர்கா இஸ்லாம் கரெக்ட் அதோட நல்லாவில் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒருவன் இஸ்லாத்துக்கு வருகிறான் என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு நண்பனுக்காக வருவான், பொம்பளைக்காக வருவான், காதலுக்காக வேண்டி வருவான், பணத்துக்காக வேண்டி வருவான், வேறு மரியாதைக்காக வேண்டி வருவான், பல பல காரணங்களுக்கு என்ன செய்வார்கள், வருவார்கள். ஆனால் வந்தாலும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு துருவி விசாரியாமல் ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அவங்க வந்து திருப்பி திருப்பி அந்த போதனைகளை கேட்டு சரியான மார்க்கத்தை அறிந்து பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்கிற அடிப்படையில் இஸ்லாம் வந்து வளர்ந்திருக்கிறது. அதனால் இந்த மாதிரி சில பெரியவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு காட்டும் பொழுது இவரெல்லாம் வர்றாரு. இப்போ நம்மள இந்த கமலாசுரையான் இருந்தாங்க, கமலாதாசன் இருந்தாங்க. இந்த கமலாதாஸுங்கிற ஒரு அம்மா வந்து ரொம்ப
அந்த பெண்கள் உரிமை விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டார்கள், நிர்வாணமாக இருக்கிற கூட தப்பு இல்லைன்னு சொன்னார்கள், தன்னையே நிர்வாண ஓவியம் வைத்து கண்காட்சி நடத்தினாங்க, என் கதைன்னு சொல்லி குமுதத்தில் பிரபல்யமாக தன்னுடைய கதைகளை வந்து ஆபாச கதைகள்லாம் எழுதுனாங்க. அவங்க வந்து இப்போ கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து கமலா சுரையான்னு மாறின பிறகு அது வந்து ஒரு உலகளாவிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் இந்த இஸ்லாத்து நோக்கி இப்படி இருந்த ஒரு பொம்பளைலாம் இஸ்லாத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னால் இது ஒரு நல்ல மார்க்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் விளங்குவதற்கு உறுதுணையாக இருந்தது. அதனால் அதை என்னன்னு கேட்டால் அதை இந்திரன் சந்திரன் ஆகா ஓகோண்ட போய்விடாமல் அந்த எல்லையை கரெக்டாக வகுத்து கொண்டு புகழ்கிறவங்கிற பேர் நினைஞ்சிடக்கூடாது, இவரை விட்டா இஸ்லாம் கிடையாது அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் விளங்கி வர்றாங்களே, நீங்கள் வரக்கூடாதா, அவங்களாம் படித்தவங்க தானே, நீங்கள மாதிரி பெண்ணுரிமைன்னு பேசினால் தானே, அதெல்லாம் பட்டுக்கிட்டு தெரிஞ்சு இன்றைக்கி சரியான மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல என்று இஸ்லாமிய நெறியை விட்டு கொடுக்காத வகையில் தான் தனிநபருடைய துதியலை இருக்கணுமே தவிர சில பேர் வந்த பிறகு என்ன செய்கிறாங்க, ஓவர் அளவுக்கு மாரி பில்டப் கொடுக்குறது, பொய்களை இட்டு கட்டுறது, அந்த மாதிரி கொடுத்துரு உள்ளதை சொல்லி இந்த மாதிரி இருந்தவங்க இந்த மாதிரி வந்துட்டாங்க. இந்த மாதிரி இப்போ முகமது அலி கிலே வந்தார், அவர் கேசிஎஸ் கிலேன்னு இருந்தார், உலக குத்துச்சண்டை சாம்பியனாக இருந்தார், அவர்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாருங்கிற அந்த தகவல் வந்து எத்தனை பேர் இஸ்லாத்தில் சேர்த்துச்சு. அந்த நியூஸை வந்து நம்ம மறக்கடிச்சோம்னு சொன்னால் என்ன செய்யாது, வந்திருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் வந்தவங்களாம் அவர் மறந்துடுவாங்க, இஸ்லாத்தை வச்சுருப்பாங்க, வரும்போது அவருக்காக வந்திருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் முகமது யாருன்னு கேட்பாங்க, அவங்க பிள்ளைகிட்ட போய் கேட்டிங்கன்னா வருவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கும். அதனால் முகமது அலி வரும்போது, அந்த ஸ்டீவன்சன் வரும்பொழுது, யூசுப் இஸ்லாம்னு இருக்கார் அவர் வரும்பொழுது, இந்த கமலா சுரையா வரும்பொழுதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரபலப்படுத்துறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் உமரிலான சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது தப்பு. வேறு வேறு சம்பவங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க, அது மாதிரி சில பிரமுகர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, அது கொடுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான்.